Hi, hello viewers. Welcome back to our channel. This is our literature show. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஜேன் ஐயர். It's written by Charlotte Bronte. So Charlotte Bronte இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா one of the English novelist and poet. So not only that, she was the elder sister of Emily Bronte and Annie Bronte. ஸோ இவங்க வந்து பிராண்டி சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஜேன் ஐயர்ங்கிற நாவலை இவங்களுடைய பெண்ணின் கரர் பெல் அப்படிங்கிற ஒரு பெண்ணின் நேம் மூலமா தான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஜேன் ஐயர் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளாசிக் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய another notable works Village, ஜேன் ஐயர். ஸோ இதோடைய ஃபுல் டைட்டில்னு பார்க்கும்போது ஜேன் ஐயர் an autobiography அப்படின்னு சொல்றாங்க. when was it was written 1847 வந்து எழுதியிருக்காங்க. ஸோ விக்டோரியன் பீரியட். ஸோ இதோடைய ஜானர்ஸ்னு பார்க்கும்போது இது ரொமான்ஸ்ல வரும், அதுக்கப்புறம் கோதிக் ஃபிக்ஷன்ல வரும், பில்டிங்ஸ் ரோமன்ல வரும், விக்டோரியன் லிட்ரேச்சரா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஜானர்ஸ்ல இதை கொண்டுட்டு வருவாங்க. இதோடைய செட்டிங்ஸ்னு பார்க்கும்போது நார்த்தன் இங்கிலாந்துல ஏர்லி 18s நடக்கிற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஸ்பெசிபிக்கான செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேட்ஷிட் ஹால், அதுக்கப்புறம் த்ரோன்ஃபீல்ட் ஹால், லோவுட் ஸ்கூல், த மோஸ், ஃபைனலா ஃபர்டீன் மேனர் அப்படிங்கிற ஒரு 5 விதமான செட்டிங்ஸ் பிளேஸ்ல தான் இது எப்படி மாறி மாறி இந்த நாவல் நடந்திருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேன் ரெக்கவுண்ட்ஸ் a ஸ்டோரி, அதாவது ஒரு 10 years ஆஃப்டர் எண்டிங் முடியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல வந்து இதை நரேட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல இருக்க கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது இதுல கொஞ்சம் வாஸ்டான கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ நான் வந்து ஸ்டோரிக்குள்ள போகும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தியும் சொல்றேன். ஜேன் ஐயர், ஸோ இவங்க தான் வந்து இந்த நாவலுடைய ப்ரொட்டகனிஸ்ட், ஹீரோயின், நரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆர்ஃபன் கேர்ள், which means ஓகே, இந்த நாவல் ஓபன் பண்ற பிளேஸ் கேட்ஷிட் ஹால். சோ இங்க ஒரு விடோடு விமன் இருக்கவங்க, மிஸ்ஸஸ் ரீட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருப்பாங்க, ஜார்ஜியனா ரீட், எலிசா ரீட். அதுக்கப்புறம் ஜான் ரீட் அப்படிங்கிற ஒரு சன். சோ இவங்க கூட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மிஸ்ஸஸ் ரீட். சோ இவங்க கூட தான் ஜேன் ஐயர் அப்படிங்கிற ஒரு கேர்ளும் இருக்கிறாங்க. சோ ஆக்சுவலி இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால மிஸ்ஸஸ் ரீட் யார் அப்படின்னா இவங்களுடைய ஆன்டி. சோ இவங்களுடைய ஆன்டி கூட தான் நம்மளுடைய ஹீரோயின் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆன்டி பார்த்தோம் அப்படின்னா ஆன்டியும் சரி அவங்களுடைய கசின்ஸும் சரி ஜேன் ஐயரை ரொம்பவே க்ரூவலா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா அவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ண மாதிரி அவங்க இருக்கிறதுனால ஸோ எல்லா ஒர்க்கையும் அவங்ககிட்டே கொடுப்பாங்க, எல்லா பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கே கொடுப்பாங்க. இவங்க அதாவது கசின்ஸும் ஜேன் ஐயரும் இப்ப சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ கசின்ஸ் வந்து ஜேன் ஐயரை அடிச்சாலுமே யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா ஜேன் ஐயருக்கு தான் அவங்க ஆன்டி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு க்ரூவலான லைஃப் தான் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா சோ மிஸ்ஸஸ் ரீட் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரெட் ரூம்ல போட்டு அடைச்சிடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. சோ ரெட் ரூம் அப்படிங்கிறது என்னன்னா மிஸ்ஸஸ் ரீட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து மிஸ்டர் ரீட். அவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூம்ல தான் ஹேங் பண்ணி, அதாவது தூக்கு போட்டு இறந்திருப்பாங்க. சோ இவங்க கொண்டு போய் அதுக்குள்ள அடைச்சா சோ நம்ம ஜேன் ஐயருக்கு வந்து அதுக்குள்ள இன்னும் கோஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். சோ அதை நினைச்சு அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க, அழுவாங்க. சோ இதுதான் அவங்களுடைய கரண்ட் லைஃப். நம்மளுடைய ப்ரொட்டகனிஸ்ட் இப்படிதான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரான மிஸ்டர் லியோட் அப்படின்னு ஒருத்தவர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஏன் இன்னும் வந்து ஜேன் ஐயரை இங்கேயே வச்சிட்டு இருக்க, லோவுட் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதான. மிஸ்டர் ப்ராக்லஸ்ட் தான் அந்த லோவுட் ஸ்கூலை வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு சேரிட்டியான ஸ்கூல் தான், அந்த அளவுக்கு நம்ம மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீ இங்க வச்சுட்டு உங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்றதுக்கு நீ அப்படி லோவுட் ஸ்கூலுக்கு ஜேன் ஐயரை அனுப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அவரு சொன்ன உடனே நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்றாங்க, லோவுட் ஸ்கூலுக்கு அனுப்பப்படுறாங்க. சோ இப்போ இந்த நாவல் வந்து எங்க ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா லோவுட் ஸ்கூல்.
இது வரைக்கும் அவங்க ஒரு குரூவலான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அவங்கள வந்துட்டு லவ்வபிளா பாத்துக்கிற மாதிரி ஒரு பர்சனையும் அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் she was entering in the lower school. சோ இங்க வந்து அவங்க யாரை மீட் பண்றாங்க அப்படின்னா, அந்த லோவர் ஸ்கூலோடைய சூப்பர்வைசரான மரியா டெம்பிள மீட் பண்ணுவாங்க. சோ இந்த மரியா டெம்பிள் ரொம்பவே ஒரு கைண்டான பர்சன், கொஞ்சம் நல்லாவே பாத்துக்கிறாங்க. சோ நாட் ஓன்லி மரியா டெம்பிள், இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம ஜேனுக்கு கிடைக்கிறாங்க, ஹெலன் பர்ன்ஸ். சோ இவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரியான ஒரு பாண்டிங்ல வந்துட்டு ஹாப்பியா அந்த லோவர் ஸ்கூல்ல இருந்துட்டு வராங்க. சோ இவ்வளவு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இல்லையா. சோ அதுலயும் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த டிசீஸ் மூலமா ஒரு நோய் வந்து அந்த ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அந்த ஹெலன் அவங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதுக்கு அஃபெக்ட் ஆகி சிக்காகி இறந்துடுறாங்க. சோ அந்த டிசீஸோடைய பேரு டைஃபஸ் எபிடமிக் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டோடைய பாப்புலேஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சோ இப்போ அந்த ப்ராக்லஹர்ஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் அதை எடுத்து நடத்திட்டு இருந்தார் இல்லையா. ஆக்சுவலி அவரு ஒரு குரூவலான பர்சன். சோ இந்த மாதிரி பாப்புலேஷன் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால வேற ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட அதை டேக் ஓவர் கொடுத்துறாரு. சோ இப்போ லோட் கண்டிஷன்ஸ் வந்து வேற ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்து நடத்திட்டு ஜேன் பார்த்தோம் அப்படின்னா அதே ஸ்கூல்ல டீச்சரா கன்சிடர், அதாவது படிச்சு முடிச்சுட்டாங்க. அதே ஸ்கூல்ல இப்ப டீச்சரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் உடனே மரியா டெம்பிள் இருந்தாங்களே மிஸ் டெம்பிள், அவங்களும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த லோவர் ஸ்கூல்ல விட்டு வெளியில போறாங்க. சோ அதுக்கு அடுத்தது பொசிஷன்ல இருக்கிறது நம்ம ஜேன் தான். இப்போ இவங்க தான் அந்த ஸ்கூலுடைய சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஜேன் ஐயருக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, 18 வயசு முடிஞ்சிருச்சு. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஆடல் பேரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேர்ளுக்கு கவர்னஸா நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குது. சோ அத வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த ஆடல் வர்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேர்ளுக்கு இவங்க இப்போ கவர்னஸா அப்பாயின்மெண்ட் ஆகி போகிறாங்க. சோ இப்போ நாவல் வந்து த்ரோன்ஃபீல்ட் ஹால்ல இருந்து லோவர் ஸ்கூல்ல இருந்து த்ரோன்ஃபீல்ட் ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ அடுத்தது 3வது செட்டிங் ஆஃப் த பிளே. லோவர் ஸ்கூல்ங்கிறது அவங்க ஸ்கூலு. இப்போ அடுத்து அவங்க ஒர்க் பண்ண போகக்கூடிய பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரோன்ஃபீல்ட் ஹால். சோ இது வந்து ஒரு எஸ்டேட். இதோட ஓனர் வந்து மிஸ்டர் ராச்செஸ்டர். சோ ராச்செஸ்டர் அண்ட் ஆடல் வார்னஸ். சோ ஆடல் வார்னஸ் வந்து ராச்செஸ்டருடைய டாட்டரா கன்சிடர் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த ஆடல் வார்னஸ் உடைய மதர் நேம் செலினா வார்னஸ். இவங்க பார்த்தோம்னா ஒரு பிரெஞ்சு டான்சர். சோ மிஸ்டர் ராச்செஸ்டருக்கும் செலினாவுக்கும் வந்துட்டு ஒரு அஃபைர் இருந்து அது மூலமா ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுதான் இந்த ஆடல் வார்னஸ். ஆனா மிஸ்டர் ராச்செஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவருக்குள்ள ஒரு டவுட் இருக்கு, நம்மளுடைய டாட்டர் தானா அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ அவங்க செலினா வார்னஸ் இறந்துருவாங்க. சோ இப்போ யார் அதை கேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க அப்பாவான மிஸ்டர் ராச்செஸ்டர் தான் ஆடல் வார்னஸ பார்த்துப்பாரு. சோ அதனால ஆடல் வார்னஸ்க்காக சொல்றது கவர்னஸா நம்மளோட ஜேன் வந்து த்ரோன்ஃபீல்ட் ஹாலுக்கு வராங்க. சோ பிகினிங் ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா, சோ அந்த த்ரோன்ஃபீல்ட் ஹால் பேலஸ் பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான லாஃபர்ஸ் ஆகுது, யாரோ ஒரு வித்தியாசமான சிரிக்கிற மாதிரியான சத்தம் எல்லாம் வந்துட்டு நம்மளோட ஜேன் ஐயருக்கு வந்து கேட்கும். அதெல்லாம் அப்போ வந்து ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு ஒரு விதமான பயமா இருக்கும். சோ ஒரு நைட் என்ன ஆகும் அப்படின்னா, மிஸ்டர் ராச்செஸ்டர் வந்து அவங்களுடைய பெட்ரூம் ஃபுல்லா ஃபயர் பிடிச்சிட்டு எரியும். அப்போ நம்மளோட ஜேன் வந்து மிஸ்டர் ராச்செஸ்டரை சேவ் பண்ணுவாங்க. சோ அனதர் ஒகேஷன் பார்த்தோம்னா, ஜேன் வந்து மிஸ்டர் ராச்செஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணி பேண்டேஜ் எல்லாம் போட்டு சேவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, மிஸ்டர் மேசன் அப்படிங்கிற ஒரு பர்சன் கைகள்லாம் யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து மிஸ்டர் ராச்செஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பேண்டேஜ் எல்லாம் போட்டு அவர் யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா ஆயில்மெண்ட் எல்லாம் வச்சு அவரை அனுப்பி வைப்பாரு. இந்த இன்சிடென்ட யார் பாத்துருவானா, ஜேன் ஐயர் பாத்துருவாங்க. சோ அத ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ராச்செஸ்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா,
இது எல்லாமே கிரேஸ் போல் அப்படிங்கிறவங்க தான் பண்ணாங்க. மீன்ஸ் அது கடிச்ச தழும்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிரேஸ் போல் யாருன்னா ஒரு மெய்டு. சோ அந்த பேலஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெய்டு தான் பண்ணாங்க, சர்வெண்ட் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி மழுப்பிடுவாரு. சரி, இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு விதமான டவுட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் அப்பப்போ கேட்டுட்டு இருக்கும். செகண்ட், தானாவே மிஸ்டர் ரவுச்செஸ்டருடைய ரூம் வந்து ஃபயர் பிடிச்சிட்டு எரிஞ்சிடுச்சு. தேர்டு, மிஸ்டர் ரவுச்செஸ்டர் மேசன்ங்கிற ஒரு பர்சனுக்கு சீக்கிரட்டா ஹெல்ப் பண்ணி அவரை அனுப்பி வைக்கிறாரு. சோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்துகிட்டு ஒரு சைட் போயிட்டு இருக்கும். மிஸ்டர் ரவுச்செஸ்டர் பார்த்தோம்னா ஒரு பார்ட்டி வந்து அங்க இருக்கிற இங்கிலீஷ் அரிஸ்டோகிராட்ஸ்க்கு த்ரான்ஃபீல்டுல வந்து கொடுப்பாரு. சோ அங்க வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான லேடிஸும் வருவாங்க. அதுல பிளான்ச் இன்கிராம் அப்படிங்கிற ஒரு லேடியும் வருவாங்க. ஆக்சுவலி பிளான்ச்சோடைய எய்ம் என்ன அப்படின்னா மிஸ்டர் ரவுச்செஸ்டர் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பட் அத வந்து மிஸ்டர் ரவுச்செஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இக்னோர் பண்ணிடுவாரு. ஏன் அப்படின்னா இவருக்கு ஜேனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபயர்ல இருந்து காப்பாத்திருப்பாங்க இல்லையா, சோ அதுல இருந்து இவருக்கு லவ் வந்துடும் நம்ம ஜேன் மேல. அப்போ மிஸ்டர் ரவுச்செஸ்டர் வந்து யார்கிட்ட வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணுவா, ஜேன் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஜேனும் என்ன பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ அடுத்தது சில செரமோனிஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சில செரமோனிஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ல திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா லண்டன் லாயர் ஒருத்தர் வந்து அந்த பார்ட்டில கலந்துக்குப்பாங்க. சோ அவர் என்ன டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா மிஸ்டர் ரவுச்செஸ்டர் வந்து ஆல்ரெடி அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஒய்ஃபோட பேரு பெர்தா மேசன். சோ அவங்க வந்து வெஸ்ட் இந்தியாவில இருந்து வந்தவங்க, அவங்க வந்து வெஸ்ட் இந்தியன்ஸ். சோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ப்ரூஃப் கூட இருக்கு, அந்த பெர்தா மேசனுடைய பிரதர் தான் இந்த மிஸ்டர் மேசன் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டர் மேசனும் வந்து ஆமா என்னுடைய சிஸ்டரை தான் மிஸ்டர் ரவுச்செஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மிஸ்டர் ரவுச்செஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சோ உங்க பார்ட்டிக்கு வந்த எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு 3rd ஃப்ளோர்ல கூட்டிட்டு போவாங்க. சோ அங்க வந்து பெர்தா மேசன் வந்து ஒரு மென்டலி அதாவது லுனாட்டிக் பர்சனா இருப்பாங்க, மென்டலி அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. சோ அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது இந்த கிரேஸ் பூல் அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட் வந்து அந்த இடத்துல டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஆக்சுவலி நம்ம ஜேன் வந்து ஒரு இன்சிடென்ட் பார்த்திருப்பாங்க இல்லையா, மேசனை யாரோ ஒருத்தவர் மேசனை வந்து கடிச்சு வச்சிருப்பாங்க. அது யாரு அப்படின்னா இந்த பெர்தா மேசன் தான் அவருடைய பிரதரை வந்து கடிச்சு வச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டு இவர் தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த சிரிப்பு சத்தம்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த பெர்தா மேசன் அதாவது மிஸ்டர் ரவுச்செஸ்டருடைய ஒய்ஃப் தான் வந்து சிரிச்சிருப்பாங்க. சோ அந்த சவுண்ட்ஸ் தான் வந்து மிஸ்டர் ஜேன் ஐயருக்கு கேட்டிருக்கோம். சோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் ஜேன் கிட்ட இதான் என்னுடைய சிச்சுவேஷன், இப்போ வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் விரும்புறேன்னு சொல்லும் போது எனக்கு உன்னோட மிஸ்டர்ஸா இருக்கு, எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க ஜேன். சோ அதுக்கப்புறம் அந்த த்ரோன் ஃபீல்டால விட்டு வெளியில வந்துருவாங்க. சோ இது வரைக்கும் how many places we saw? Yes, 3 places பாத்துறோம். ஃபர்ஸ்ட் கேட்ஷிட் ஹால், அப்புறம் எஜுகேஷனுக்காக, அடுத்தது வேலைக்கு இந்த த்ரோன் ஃபீல்ட் ஹாலுக்கு வராங்க. இப்ப மனசு உடைஞ்சு போய் அந்த த்ரோன் ஃபீல்ட் ஹால் கிட்டயும் வெளியில வந்துடுறாங்க. இந்த இங்கிலாந்தை சுத்தி இருக்க குட்டி குட்டி ஏரியாவில ரொம்ப நாளா, ஏன்னா இவங்களுக்கு யாரும் கிடையாது இல்லையா, வீட்டுக்கும் போக முடியாது, வேலையும் கிடையாது, ரொம்ப பசியும் பட்டினியுமா ஜான் பயங்கர ஒரு பிட்டரான ஒரு 3 நாள் அப்படியே கழிச்சிருப்பாங்க. வெளியிலேயே படுத்திருப்பாங்க, ரொம்ப பசியோட இருப்பாங்க. ஏன் 3 நாள் அவங்க வந்து பிச்சை கூட எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. சோ இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் இந்த 3 டேஸ்ல அவங்க பார்த்திருப்பாங்க. சோ இப்போ வந்து மூர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வராங்க. இது வந்து 4th 4வது செட்டிங் ஆஃப் த டே. மூர் ஹவுஸுக்கு வராங்க. இங்க மேரி அண்ட் டயானா, அதுக்கப்புறம் ஜான் ரிவர்ஸ் அப்படிங்கிற 3 பேர் இருக்காங்க. மேரி அண்ட் டயானா செயின்ட் ஜான்ஸ் 3 பேரும் சிஸ்டர் பிரதர். செயின்ட் ஜான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோக்கல் கிளர்ஜிமேன் அந்த இடத்துல இருப்பாரு. இங்க நம்ம ஜான் வந்து நல்லா படிச்சிருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி அவங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ செயின்ட் ஜான்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் ரூரல் ஸ்கூல்ல வச்சு நடத்திட்டு இருப்பாரு. ஸோ ஜேனை வந்து கண்டுபிடிச்சு நீ வந்து இந்த ஸ்கூலுக்கு டீச்சரா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணுவாங்க. சோ அதே டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இவர் ஜேன் ஐயருக்கு வந்து ஒரு அங்கிள் இருந்திருப்பாரு. அவரு பேர் வந்து ஜான் ரீட். சோ அவரு வந்து இறக்கும் போது ஒரு 20,000 பவுண்ட்ஸ் வந்து ஜேன் ஐயருக்காக விட்டுட்டு போவாரு.
இது அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மோர் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜெயினோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டயானாலாம் ரொம்பவே சேஃபா ரொம்ப லவ்வபிளா பயங்கர பாண்டிங்கோட பாத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த 20,000 பவுண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அத இந்த ரிவர் சிப்லிங்ஸ் இருக்காங்க மேரி, டயானா, செயின்ட் ஜான், சோ இவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. செயின்ட் ஜான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு போகணும், ஒரு மிஷினரிக்காக இந்தியாவுக்கு போகணும் அப்படிங்கிறது அவருடைய பிளான். சோ போறதுக்கு முன்னாடி இந்த ஜான் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார் மேரேஜ் பண்ணிக்கணும். பட் ஜெயின் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேமிலியா எனக்கு அஃபெக்ஷன் இருக்கு, எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மேரி, டயானா, செயின்ட் ஜான் எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா பர்சனலா என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அந்த நோ லவ் ஃபார் செயின்ட் ஜான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செயின்ட் ஜான் சிஸ்டர் ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. கண்டிஷனே கிடையாது, உங்களுக்கு தவிர வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. செயின்ட் ஜான் வந்து பயங்கரமா போர்ஸ் பண்றாரு, ஆல்மோஸ்ட் கன்வின்ஸும் பண்ணிட்டாரு. சாக்ரிஃபைஸ் ஹேஸ் டு மேரி ஹிம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் ஸ்டேட்டஸ்ல வந்து ஜெயின் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டெலிபேத்திக் பிளாஷ் வரும். என்னன்னா ரோஜர்ஸ்டர் வந்து இவங்களை கூப்பிடுற மாதிரியான ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிற மாதிரி இவங்களை கூப்பிடுற மாதிரியான ஒரு சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்கும். ஸோ இம்மிடியட்டா அந்த இடத்த விட்டுட்டு ரோஜர்ஸ்டர் பிளேஸ்க்கு போவாங்க. த்ரோன்ஃபீல்ட் ஹாலுக்கு வருவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா பெர்தா வந்து அந்த த்ரோன்ஃபீல்ட் ஹாலையே உள்ள ஃபயர் வச்சு எரிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பெர்தா மேல இருந்து கீழே குதிச்சிருப்பாங்க. ஸோ குதிக்கும் போது அவங்க ஸ்பாட் அவுட் இறந்துருப்பாங்க. ஸோ டியூரிங் த பிளேஸ் பெர்தா வந்துட்டு அடுத்தது ரோஜர்ஸ்டர் வந்துட்டு அவங்களுடைய சர்வன்ட்ஸ் எல்லாம் ரோஜர்ஸ்டரை சேவ் பண்ணிருப்பாங்க. ஆனா என்னன்னா நிறைய காயத்தோட அவங்க சேவ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பிளைண்ட் ஆயிருப்பாரு, அவங்களோட ஒரு ஹேண்டும் மிஸ் ஆயிருக்கும். ஜெயின் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ரோஜர்ஸ்டரை யாரு பாக்குறா, ஜெயின் பாக்குறாங்க. சோ இப்போ அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா த்ரோன்ஃபீல்ட் ஹால்ல இருந்து விட்டுட்டு ஃபர்டீன் அப்படிங்கிற ஒரு உட்லேண்ட்ல ஒரு காட்டேஜ்ல தான் இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான சீன்ஸ் நடந்து அவர் இப்போ காட்டேஜ்ல இருந்துட்டு இருக்காரு, உட்லேண்ட்ல இருக்கிறாரு. சோ ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் போனா என்ன, நான் உங்களுக்காக இருக்கேன், நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு அடல் வார்னஸ் அப்படிங்கிற ஒரு டாட்டர் இருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலி அவங்களுக்காக தானே கவர்னர்ஸ் அதெல்லாம் இந்த த்ரோன்ஃபீல்ட் ஆளுக்கே வருவாங்க. சோ அவங்கள வந்து இப்போ ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சன் இருப்பான். இப்போ மறுபடியும் கடைசியா ரோஜர்ஸ்டர் அண்ட் ஜெயினும் மேரேஜ் பண்ணி ஒரு சன் இருப்பாங்க. வீகன்ஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரு கண் பார்வை மட்டும் ரோஜர்ஸ்டருக்கு வந்திருக்கும். இதோட இந்த ஸ்டோரி முடிச்சிருப்பாங்க. எஸ், நான் சொன்ன மாதிரி நிறைய ஜேர்னல்ஸ்ல வரும். ரொமான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜேன் ஐயர் அதுக்கப்புறம் ரோஜர்ஸ்டருக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்டிக்கான அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்ற மாதிரி இருக்கும். கோத்திக் பிக்ஷன் ஒரு ஜேர்னல்ல சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மிஸ்ட்ரிஸ், சஸ்பென்ஸ், சூப்பர் நேச்சுரல், ஏன்னா அந்த ரெட் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லாஃபிங் சவுண்ட்ஸ் கேட்கும் போது இது எல்லாமே ஒரு கோத்திக் ஃபிக்ஷன்ல வரும். பில்டிங்ஸ் ரோமன் அப்படிங்கிறது ஒரு இப்போ இந்த கேர்ளுடைய ஜெயினருடைய ஸ்டோரி சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட் வரைக்கும் எப்படி இருந்தாங்க, கடைசியா ஒரு ஸ்டேபிளான லைஃப், எது வந்து ரியாலிட்டியான லைஃப் அவங்க வந்து கெயின் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தியான ஒரு லெசனா இந்த பில்டிங்ஸ் ரோமன்ல சொல்றது. அது விக்டோரியன் லிட்ரேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா, சோ நம்ம இந்த ஸ்டோரி படிக்கும்போது அந்த பீரியட் விக்டோரியன் பீரியட்ல எப்படியெல்லாம் வந்து பீப்புள்ஸ் இருந்தாங்க, கேர்ள்ஸ் எப்படி இருந்தாங்க, சோ அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய சென்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் நாவல். ஓகே, உங்களுக்கு இந்த சம்மரி புரிஞ்சது பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு டெஃபினட்டா பண்ண நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.